வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு யாரு மேலேயாவது அன்பு இருந்து அவங்க உங்களை ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கோங்க. நான் சொல்ல போற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஹாப்பியான லைஃபை வாழுங்க. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா அதுக்கு நம்ம பணமாக தாங்க இருக்கணும். ஏன்னா பணத்தை தான் எல்லாருமே நேசிப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணுங்கிற அந்த விருப்பத்தை விட்டுடுங்க. அன்பை யார்கிட்டையும் கேட்டு வாங்கக்கூடாது. அன்புங்கிறது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அது தானா வரணும். என் மேல அன்பா இருங்க அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் கேட்டு வாங்கக்கூடாது. அது மிரட்டியும் வரவழைக்க கூடாது. அன்பையும் சரி காதலையும் சரி யார்கிட்டையும் நம்ம பிச்சையா கேட்க கூடாது. அப்படி நாமளா கேட்டு மிரட்டி வாங்கக்கூடிய அன்பு நம்ம கூட கடைசி வரைக்கும் நிலைக்காதுங்க. உண்மையான அன்புங்கிறது அது ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், ஹானஸ்ட் இதெல்லாம் சார்ந்த ஒரு விஷயம். ஒருத்தவங்க உங்களை ட்ரூவா நேசிக்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட நேர்மையா இருப்பாங்க, உங்களை மரியாதையா நடத்துவாங்க. மரியாதைனா உங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை காப்பாத்துவாங்க. ஒரு சில விஷயங்கள்ல மிஸ் ஆகிறது இயல்பான விஷயம்தான். பட் முடிஞ்ச வரைக்கும் உண்மையான அன்பு இருக்க இடத்துல இதெல்லாம் கண்டிப்பா இருக்குங்க. உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாதவங்க கிட்ட நீங்களாவே போய் பேசுன்னு சொல்லி கெஞ்சி பேசாதீங்க. உங்க மேல உண்மையான அன்பு இருந்தா அவங்களால பேசாம இருக்க முடியாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு நீங்க எப்போதுமே அவைலபிளா இருக்காதீங்க. அவங்க உங்களை தேடும் போதெல்லாம் ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பை அவங்க உணர மாட்டாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கணும்னாலே அங்க உங்களோட பிரசன்ஸ் அடிக்கடி இருக்கக்கூடாது. மற்றவங்க தேடும் போதெல்லாம் நீங்க ஈஸியா கிடைக்கிறீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் மேல அவங்களுக்கு அலட்சியம் அதிகமாகிடும். உங்க லைஃப்ல மறக்க முடியாத நிகழ்வுகள் நிறைய இருக்கலாம். ஆனா மறக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி கசப்பான நினைவுகளை மறந்துடுங்க. கசப்பான விஷயம்னா அதையே திரும்ப திரும்ப ஆசை போடாதீங்க. அதை அப்படியே விட்டுடுங்க. காலம் எல்லாத்தையுமே மாத்திடும். ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனா நேத்து நடந்த மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த விஷயத்த நினைச்சு நம்ம மைண்ட்ல அசைவு போட்டுக்கிட்டே இருப்பதுதான். நல்ல சம்பவங்கள்ல நினைக்கிறதுல தப்பே இல்லைங்க. ஆனா வாழ்க்கையில தவறான கசப்பான மறக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே விட்டுறதுதான் சிறப்பு. அந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றது, அதை பத்தின ஒப்பீனியன் கேட்கறது, ஃபாஸ்ட்டுக்கு போய் அந்த விஷயத்த அப்படி மாத்திருக்கலாம் இப்படி மாத்திருக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் தவறான விஷயம். இது உங்களை மேலும் மேலும் பலவீனமா ஆக்கிடும். அதை அப்படியே விட்டுட்டு உங்க கடமைகளை, உங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா, அதுல கவனம் செலுத்துங்க. காலப்போக்குல இது தன்னால மறைஞ்சிடும். ஒரு சில நேரத்துல தன்னை பத்தியே அதிகமா யோசிக்கிறதுனால மேலும் மேலும் தன்னை ரொம்பவே பலவீனமா மாத்திடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தன்னுடைய முதுமை காலத்துல ஒரு தடவை நெஞ்சு வலியால அவதிப்பட்டாராம். தன்னோட டாக்டருக்கு போன் பண்ணி நெஞ்சு வலி அதிகமா இருக்கு, நீங்க வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டாக்டர் சொன்னாராம், இல்ல என்னால இப்ப உங்க வீட்டுக்கு வர முடியாது, கிளினிக்ல கூட்டம் அதிகமா இருக்கு, முடிஞ்சா நீங்க கிளினிக் வந்துடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பெர்னார்ட் ஷா, என்னால எழுந்து நடக்க முடியல, காஃபி போட்டு குடிக்க முடியல, தொடர்ந்து கொஞ்ச நேரம் நிக்க கூட முடியலன்னு சொல்லியிருக்காரு. சரின்னு டாக்டரும் பெர்னார்ட் ஷா வீட்டுக்கு வந்தாரு. மாடியில தங்கியிருந்த பெர்னார்ட் ஷாவை பார்க்க படியேறி வந்தாரு டாக்டர். பெர்னார்ட் ஷாவை விட முதியவரான டாக்டர் படியேறி வந்ததால மூச்சு வாங்க நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு சேர்ல உட்கார்ந்துட்டாராம் டாக்டர். இந்த காட்சியை பார்த்து பதறி போய் பெர்னார்ட் ஷா ஓடி போய் காஃபி போட்டு வந்து கொடுத்துட்டு டாக்டரோட நெஞ்சு தடவி விட்டபடியே நின்றுட்டு இருந்திருக்காரு. டாக்டர் காஃபியை குடிச்சிட்டு கூலா தன்னுடைய பேப்பர் பேடை எடுத்து 30 பவுண்ட்ஸ் பில்ல எழுதி பெர்னார்ட் ஷா கையில கொடுத்திருக்காரு. அதுக்கு பெர்னார்ட் ஷா சிரிச்சுக்கிட்டே டாக்டரை பார்த்து, எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உங்களுக்கு நெஞ்சுவலி வந்து நான் தானே வைத்தியம் பண்ணேன், எனக்கே பில் எழுதி தர்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு பார்த்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தாங்க இந்த பில்லு அப்படின்னு சொன்னாரு. போன்ல என்கிட்ட என்னெல்லாம் ப்ராப்ளம்னு சொன்னீங்க, எழுந்து நடக்க முடியலன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப ஓடி வந்தீங்க, உங்களுக்கே காஃபி போட்டு குடிக்க முடியலன்னு சொன்னீங்க, இப்ப எனக்கும் காஃபி போட்டு தந்தீங்க, தொடர்ந்து நிக்கவே முடியலன்னு சொன்னீங்க, இப்போ அரை மணி நேரம் நிக்கிறீங்க, உங்களோட கஷ்டத்தை மட்டுமே பாத்தீங்க, அதனால உங்களுக்கு பெருசா தெரிஞ்சுது, இப்ப என்னோட கஷ்டத்தையும் சேர்ந்து பாத்தீங்க, உங்களோட கஷ்டம் மறைஞ்சிட்டுன்னு சொன்னாராம். இந்த இன்சிடென்ட் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை என்னன்னா, நம்மளை பத்தியே யோசிக்காம பிறரை பற்றியும் சிந்தனை செய்யும் போது நம்ம கிட்ட இருக்க கஷ்டம் தானாவே மறைஞ்சு போயிடுங்கிறத தான் சொல்லுது. சில பேர் வஞ்சகத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பேசும்போது கொஞ்சம் பேசுவாங்க தெரியுமா, அவங்க கிட்ட இருந்து தூரமாவே இருங்க. நம்ம கிட்ட கோபப்படுறவங்களை விட இப்படி கொஞ்சம் பேசுறவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க.
சில உறவுகள் நம்மளை விட்டுட்டு விலகி போகவும் மாட்டாங்க, நெருக்கமாகவும் இருக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ஏதாவது நீடு இருந்தா நம்ம கிட்ட ரொம்ப ஒட்டி உறவாடுவாங்க. அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதாவது உண்ணி மாதிரி அதுக்கு தேவையான பிளட் எல்லாம் நம்ம உடம்புல இருந்து உறிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் அது வயிறு ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பும். உங்களை யாராவது வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் கெஞ்சாதீங்க. அவங்க உங்களை ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னு யோசிச்சு அவங்க உங்ககிட்ட நெகட்டிவா சொன்ன விஷயங்களை எல்லாம் பாசிட்டிவா மாத்தி அவங்க எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு நல்லபடியா வாழ்ந்து காட்டுங்க. அவங்க யோசிக்கிற அளவு உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுங்க. அதுக்கு நீங்க கடுமையா உழைக்கணும். அவங்களுக்கு முன்னாடி உயர்ந்து காட்டணும். எப்போதுமே நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இதனால உங்க லைஃப் பின்னோக்கி தான் போகும். முடிஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்படுறதுனால எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. கடந்த கால கசப்பான நினைவுகளை நினைச்சு நிகழ்காலத்துல யோசிச்சு உங்க எதிர்காலத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தான் கூட இருக்கக்கூடிய பல பேரோட உண்மையான முகமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கூடவே இருப்பேன், எல்லா உதவியும் செய்வேன், அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடுவாங்க. எப்போதுமே எந்த பிரச்சனையிலையும் மற்றவங்களை நம்பாதீங்க, முதல்ல உங்களை நம்புங்க. இந்த மாதிரி உறவுகிட்ட இருந்து கேர்ஃபுல்லா இருங்க. உங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை டீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா உங்க பிரச்சனையை உங்களால சால்வ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட போய் உதவின்னு நிக்காதீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் தனியா டீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் எனர்ஜி இருக்கு. அதை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். உங்களை யாராவது வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி மனசார போக விட்டுடுங்க. உங்க அன்பை புரிஞ்சுக்கிற அளவு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை. உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம். போறாங்களா, போகட்டும், விட்டுடுங்க. ஒருபோதும் வருத்தப்படாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. நம்மளை புரிஞ்சுக்காத நபர் நம்ம கூட இருக்கிறது நல்ல விஷயமே இல்லை. உங்களை வேண்டான்னு சொன்னவங்க முன்னாடி வியப்பா வாழ்ந்து காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.